ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல சீனையா அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் இதுக்கு முன்னாடி கோழி முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். வீதி வீதியா திரிஞ்சு பெருசா சத்தம் போட்டு கோழி முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். கோழி முட்டைங்கம்மா, கோழி முட்டைங்க, நாட்டு கோழி முட்டைங்க, வாங்கம்மா வாங்க, சீக்கிரமா வாங்கம்மா. அப்படி பெருசா அவனோட சத்தத்தை கேட்டதும் ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வந்து சீனையா கிட்ட கோழி முட்டைகள் வாங்கிட்டு போவாங்க. சீனையாக்கு கூட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கொண்டு வந்த முட்டை எல்லாத்தையும் வித்துட்டு திரும்பி போகும்போது இப்படி யோசிச்சான். இதே மாதிரி நல்லபடியா இன்னும் 1 மாசம் வியாபாரம் நடந்தா நம்ம அம்மாவுக்கு தங்கத்துல சங்கிலி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வெளியில ஒரு கட்டில போட்டு அதுல சுகமா தூங்கிக்கிட்டு இருந்தான். காலையில எந்திரிச்சதுமே அவனுக்கு ஒரு வருத்தமான செய்தி காத்திருந்துச்சு. அவனோட அம்மா நாகமணி அழுதுகிட்டே என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தொடங்குனா. தம்பி, துரதிருஷ்ட தேவதை நம்ம வீட்டுலதான் இருக்கா போல, மொத்தமா அழிஞ்சு போச்சியா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். என்னாச்சுமா? இப்படி அழுதுகிட்டே சொன்னீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி புரியும்? நம்ம கோழிங்களுக்கெல்லாம் ஏதோ வியாதி வந்து செத்து போச்சுப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொன்னா. சீனையாவுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுனே புரியல. அப்புறம் கொஞ்சம் அமைதியாகி அம்மாவுக்கு இப்படி சமாதானம் சொன்னான். சரி விடுமா, நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். என்ன பண்ண முடியும்? நான் வேற ஏதாவது வியாபாரம் பண்றேம்மா அப்படின்னு சொல்லி தயிர் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். முதல்ல கொஞ்ச நாட்கள் நல்லா தான் போச்சு. அப்புறம் மறுபடியும் நஷ்டம் வர ஆரம்பிச்சுது. பால் கெட்டு போக ஆரம்பிச்சுது. அதனால வியாபாரமும் நொடிஞ்சு போக ஆரம்பிச்சுது. கடவுளே, முதல் போட்ட தொகை எல்லாம் போயிடுச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ஆலோசிச்சு சாமந்தி பூ வியாபாரம் பண்ணலான்னு யோசிச்சான். 1 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பூச்செடிகள் எல்லாம் நட்டு வச்சான். கடவுளே, என் பாரம் மொத்தத்தையும் உன் தலையில வச்சுட்டேன், கொஞ்சமாச்சு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி பண்ணுப்பா. அப்படி தெய்வத்துக்கிட்ட மனமாற வேண்டிக்கிட்டான். ஆனா துர்திஷ்ட தேவதை அவனை விட்டு போற மாதிரி இல்ல. சாமந்தி பூக்களுக்கு எல்லாம் நோய் வந்து மொத்தமும் அழிஞ்சு போச்சு. அந்த நிமிஷம் சீனையாக்கு உலகத்துல இருக்கிற எல்லா துன்பங்களும் தனக்கே வர்ற மாதிரி தோணுச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியாம ஊருக்கு வெளியில இருக்கிற மரத்தடியில போய் அமைதியா உட்கார்ந்துட்டான். என்ன இது? என்னதான் நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. கடவுளே அப்படின்னு தலைய பிடிச்சுக்கிட்டான். அந்த நேரத்துல அங்க குறி சொல்ற ரங்கம்மா வந்தா. நீ ஏதோ சோகமா இருக்கிற, உன் தலை மேல பெரிய பாரம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி ஏதேதோ சொல்லிட்டு இருந்தா. சீனையா அத பெருசா கவனிக்கல. நீ என்ன வியாபாரம் தொடங்குனாலும் அதுல நஷ்டம் தானே தவிர லாபமே கிடையாது அப்படி சொன்னதும் அதுல கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் கவனிச்சு கேட்டான். துரதிஷ்ட தேவதை உன் தலை மேல சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கா அப்படி சொன்னதும் சீனையா முழு கவனத்தோட கேட்டான். நீ எந்த வேலை ஆரம்பிச்சாலும் அது பாதியிலேயே நின்னு போயிடும் அப்படின்னு சொல்லவும் சீனையாக்கு ரங்கம்மா மேல நம்பிக்கை வந்து அவகிட்ட, அப்படின்னா என் தலை விதியில என்னதான் எழுதியிருக்கு? இந்த துரதிர்ஷ்டம் போறதுக்கு நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் ஆர்வமா கேட்டான். நீ கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் செய்யாம வீட்லயே இரு, நீ என்ன வியாபாரம் ஆரம்பிச்சாலும் உனக்கு இதுதான் நிலைமை அப்படி ரொம்ப உறுதியா திடமா சொன்னான். சீனையாக்கு கூட என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அன்னையில இருந்து எந்த வேலையுமே செய்யாம வீட்லயே இருக்க ஆரம்பிச்சான். சீனையாவோட அப்பா அம்மா கூட முதல்ல கொஞ்ச நாள் எதுவும் கண்டுக்கல. போட்டும், கொஞ்ச நாள் ஓய்வெடுத்தான்னா அவன் மனசுல இருக்கிற பாரமாவது குறையும் அப்படின்னு நினைச்சு நாகமணி கூட கொஞ்ச நாள் பேசாம இருந்தா. சீனையா எந்த வேலைக்குமே போகாம கொஞ்ச நாள்லயே பெரிய சோம்பேறி ஆயிட்டான். டேய், வெயில் உச்சி வானத்துக்கு வந்தாச்சு, அப்பா வயலுக்கு போயிட்டாரு, எந்திரிடா அப்படின்னு திட்டினாதான் கொஞ்சமாவது முழிப்பான். சூரியன் நடுமண்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட திட்டுக்களை கேட்டு எந்திரிக்கிறது வழக்கமாயிடுச்சு. அப்புறம் மத்தியான நேரத்துல அம்மா செஞ்ச சாப்பாட நல்ல திருப்தியா சாப்பிடுவான். அம்மா, நாளைக்கு கோழி குழம்பு செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடிக்கு போயிடுவான். அங்க பல்லு போன பெருசுங்க கூட எல்லாம் பேசிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவான். சாயங்காலம் எந்திரிச்சு அப்படியே நடந்து வீட்டுக்கு போவான். துரை எல்லா வேலையையும் வெட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சா அப்படின்னு அம்மா திட்டுனா கூட எதை பத்தியும் கவலைப்படாம அமைதியாவே இருந்தான். இப்படி ஊர்ல நடக்கிற பாட்டு கூத்து திருவிழா இப்படி பொறுப்பு இல்லாம சுத்தி திரிஞ்சு அங்க காலம் கழிக்க ஆரம்பிச்சான். ராத்திரி வீட்டுக்கு வந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு அர்த்த ராத்திரியில படுத்து தூங்கிடுவான். திங்கணும், தூங்கணும், சுத்தணும், இதை தவிர வேற ஏதாவது பண்றியாடா? ஏதாவது வேலைக்கு போடா. அம்மா, துரதிர்ஷ்ட தேவதை என் தலை மேல சம்மணம் போட்டு இருக்கான், நான் என்ன செஞ்சாலும் நாசமாதான் போகுமா, போமா
அப்படி அம்மா சொன்னதை பத்தி கவலைப்படாம அவன் பாட்டு படுத்து தூங்கிட்டான். எப்பவும் ஏதோ ஒரு வேலை பார்த்து சுறுசுறுப்பா இருந்த சீனையா இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நினைச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு கவலையா இருந்துச்சு. என்னங்க இவன் இப்படி ஆயிட்டான், இத பாக்குறதுக்கு தான் நம்ம உயிரோட இருக்கோமா? அப்படி கண்ணீர் விட்டு அழுதா நாகமணி. அவளோட புருஷன் ராதையா அவ கஷ்டத்தை பார்த்து ஒரு யோசனை சொன்னாரு. அது என்னன்னா, ஒரு கல்யாணம் பண்ணிட்டா சீனையா சரியாயிடுவான்னு. நாகமணிக்கு கூட அது சரிதான் அப்படின்னு தோணுச்சு. நீங்க சொல்றது ரொம்ப நல்ல யோசனைங்க. ஒரு கல்யாணம் பண்ணிட்டா இவன் திருந்தி நல்ல பாதைக்கு வந்துருவான். அப்படி ஒரு நல்ல பொண்ணுக்காக சுத்து பக்கத்துல எல்லாம் ஜல்லடை போட்டு தேடி பார்த்தாங்க. ஏழை பொண்ணா இருந்தாலும் குணமான பொண்ணா இருப்பான்னு நம்பி லக்ஷ்மி தேவிய சீனையாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பாருமா லக்ஷ்மி, உனக்கு நல்லது பண்ணேனா இல்ல கெட்டது பண்ணேனான்னு எனக்கே தெரியாதுமா. ஆனா என் பையனை உன் கையில குடுத்துட்ட. அப்படி கண்ணீர் விட்டு சொன்னா. அப்புறமா நாகமணி ராதையா தம்பதிகள் கோயில் குளம்னு சுத்தி பார்க்க புறப்பட்டு போயிட்டாங்க. லக்ஷ்மி தேவியும் சீனையாவும் குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்கள் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமா சீனையாவோட நிலைமை என்னன்னு லக்ஷ்மி தேவிக்கு புரிஞ்சுது. இவரு பெரிய நம்பிக்கை இழப்புல இருக்காரு. துரதிர்ஷ்டத்தை தவிர வாழ்க்கையில நமக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு மாயையில இருக்காரு. இவருக்கு அதிர்ஷ்டம்னா என்னன்னு காட்டணும் அப்படி நிர்ணயம் பண்ணிக்கிட்டா. ஒரு நாள் சீனையா வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தப்போ லக்ஷ்மி அங்க வந்தா. ஏங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு வந்தா. அங்க நிறைய வாழை கன்றுகள் இருந்துச்சு. இங்க நிறைய காலி இடம் கிடக்கு. வாழை மரம் நட்டு வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். முதல் கண்ணை உங்க கையால நட்டு கொடுங்க. நானா? நான் எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் திகைப்போட கேட்டான். என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டமே நீங்க தான். உங்களை விட பொருத்தமானவர் வேற யார் இருக்கா? அப்படி ரொம்ப அன்போடு சிரிச்சா. சீனையாவுக்கு தர்ம சங்கடமா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. கண்ல வந்த கண்ணீரை அடக்கிக்கிட்டு முதல் கன்றை நட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான். லக்ஷ்மி தேவி சிரிச்சுக்கிட்டே மிச்ச வேலை எல்லாத்தையும் செஞ்சா. என்ன மாதிரி துரதிர்ஷ்டம் பிடிச்சவங்க கிட்ட போய் இதை செய்ய சொல்றாளே, வாழை மரம் நல்லா வருமோ வராதோ? அப்படி யோசிச்சு லக்ஷ்மி தேவியை விட வாழை மரத்தை பத்தி அதிகமா அவன் தான் யோசிக்க ஆரம்பிச்சான். தினமும் தண்ணி ஊத்துனா, செடிகளுக்கு பூச்சி பிடிக்காம பாத்துக்கிட்டான். கண்ணோட கருமணி மாதிரி ஒவ்வொரு செடியையும் தனியா கவனிச்சுக்கிட்டான். அத பார்த்து லக்ஷ்மி தேவி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாத்தீங்களா, நீங்க மனசு வச்சா அதிர்ஷ்டம் தானா வரும் அப்படின்னதும் சீனையா கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்தான். நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, பயப்படுறது, எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா இருக்கிறது, இதுதாங்க உண்மையான துரதிர்ஷ்டம். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கிறதும் விடாமுயற்சியும் தான் உண்மையான அதிர்ஷ்டம். அப்படி லக்ஷ்மி தேவி பெருசா சிரிச்சுக்கிட்டே சொன்னா. தொடர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சா அதிர்ஷ்டம் வானத்திலேந்து இறங்கி வரும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி சீனையாவோட கண்களை நேரா பார்த்து சொன்னான். நான் எது செஞ்சாலும் நஷ்டம் தான் ஏற்படும். தங்கம் வாங்கினா கூட அது கரியாயிடும். இதுவா அதிர்ஷ்டம்? இங்க கோழிங்க இறந்தப்போ எதனால செத்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. அதே போல நீங்க வெயில் காலத்துல தயிர் வியாபாரம் பண்ணீங்க, பால் எல்லாம் கெட்டு போச்சு. இத போய் உங்க துரதிர்ஷ்டம் நினைச்சா எப்படிங்க? நீங்க முழு மனசோட வேலை செய்யுங்க, அதிர்ஷ்டம் என்ன, அமிர்தம் கூட உங்க காலடிய தேடி வரும். அப்படி உற்சாகமா பேசினா. அதை கேட்டு சீனையாவோட உடம்புல புது பலமே வந்துச்சு. லக்ஷ்மி, நான் அதிர்ஷ்டம் உள்ளவனா இல்ல துரதிர்ஷ்டம் பிடிச்சவனான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ மட்டும் என்னோட அதிர்ஷ்ட தேவதையே தான். அப்படி மனப்பூர்வமா சொல்லி உழைக்க ஆரம்பிச்சான். 1 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதுல வாழை மரங்கள் நட்டு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். லக்ஷ்மியோட உதவியினால லாபங்களும் சம்பாதிச்சான். தீர்த்த யாத்திரையிலேருந்து திரும்பி வந்து அருமையா மாறி போன மகனை பார்த்து நாகமணி ரொம்ப சந்தோஷப்பட்டா. மருமக லக்ஷ்மிய ஆனந்தமா அணைச்சுக்கிட்டா. ஒரு அழகான கிராமத்துல பலவிதமான மனிதர்கள் பலவிதமான தொழில்கள் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அந்த நல்லவங்களுக்குள்ள கெட்டவனும் ஒருத்தர் இருந்தான். அவனோட பேரு தேவா. வாழ்றதுக்காக அவன் தேர்ந்தெடுத்த தொழில் திருட்டு. தேவா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் அவன் கண்ணுல பட்டாலே போதும், அன்னைக்கு ராத்திரியே அது தேவாவோட வீட்டுல இருந்தே ஆகும். ராத்திரி யாருக்குமே தெரியாம வீடுகளை குறி வச்சு திருடுற பழக்கம் தேவாவுக்கு உண்டு. தேவா ஒரு பெரிய திருடன்னு தெரிஞ்சா கூட அவனை பிடிக்கிறதுக்காக ஆதாரம் ஒண்ணு கூட இருக்காது. திருடிட்டு வந்த பொருள் எல்லாம் தேவா கிட்ட இருந்தா கூட அவன் மட்டும் எப்பவுமே ஒரு விஷயத்த பத்தி ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருப்பான்.
எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய திருடர் வரதராஜரை பத்தி. பனைமரத்துக்கே தெரியாம பனங்கிழங்கு திருடுவாராம். ரோஜா செடிகளுக்கே தெரியாம ரோஜா மலர்களை திருடிட்டு போவாராம். எப்படியாவது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு எப்பவும் மனசுல ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அதே போல பக்கத்து ஊர்ல இருந்த வரதராஜன் கூட இதே ஆலோசனையில தான் இருந்தான். அந்த ஊர்ல வரதராஜனை மிஞ்சின ஒரு பெரிய திருட யாருமே இல்ல. ஆனா அவன் மட்டும் பக்கத்து ஊர்ல இருக்கிற தேவாவை பத்தி எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். யாரோ தேவா இருக்கானா, பாலுக்கு தெரியாம தயிர, வெண்ணெய்க்கும் தெரியாம நெய்யையே திருடக்கூடிய பெரிய கில்லாடியாம். ஒரு தடவை எப்படியாவது அவனை பார்த்தே ஆகணும். பார்த்து அவன் கூட நட்பாகணும். அவன் எப்படித்தான் திருட்டுத்தனம் பண்றான்னு பக்கத்துல இருந்து பார்த்தே ஆகணும். அப்படி மனசுல ஆசையோட இருந்தான். ஒரு நாள் தேவா சாயந்தர நேரம் கிராம கூட்டத்துல உட்கார்ந்திருக்கும் போது அங்க இருந்த எல்லாரும் வரதராஜுவ பத்தி பலவிதமா பேச ஆரம்பிச்சாங்க. பக்கத்து ஊர்ல வரதராஜு சுரங்கம் தோண்டி திருடிட்டு போனானா. அப்போ இன்னொரு வியாபாரி, சுரங்கமா? அவன் சாதாரணமானவன் கிடையாது ராஜா. இப்படி ஒரு திருடனை நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல. இப்படி இவங்க மாத்தி மாத்தி பேச இது எல்லாத்தையும் கேட்ட தேவா, இந்த வரதராஜுவை எப்படியாவது சீக்கிரமா சந்திக்கணும். இல்லாட்டி திருட்டுத்தனத்துல யாராலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து போயிடுவான். ஒரு நாள் மத்தியான நேரம் ராகி களியோட கோழிக்கறி ஊத்தி சாப்பிட்டுட்டு அங்க இங்கன்னு திருடி சோர்ந்து போன வரதராஜு அப்படியே அங்கேயே படுத்து நல்லா தூங்கிட்டான். அப்போ அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் ஏதோ திருடனை துரத்திட்டு ஓடுனாங்க. அத கேட்ட வரதராஜு கூட ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சு கூட்டத்தோட ஓடுனான். அவங்க நிலத்துல இருந்த தானியங்கள் எல்லாமே திருட்டு போயிருக்கிறத பார்த்த மக்கள் அதிர்ச்சியாயி நின்னாங்க. நான் இவங்களோட தானியங்கள் எல்லாம் திருடவே இல்ல. என் ஊருக்கே வந்து எனக்கே தெரியாம ஒருத்தர் திருடிட்டு போயிருக்கான்னா அது கண்டிப்பா அந்த பக்கத்து ஒரு தேவாவா தான் இருக்க முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சான். எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில தேவாவை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணினான். இந்த பக்கம் தேவா கூட எப்படியாவது வரதராஜுவ சந்திச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தான். ஒரு நல்ல நாளா பார்த்து ஜாமானெல்லாம் கட்டிக்கிட்டு வரதராஜு பிரயாணம் போக ஆரம்பிச்சான். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அந்த தேவாவை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு மனசுல கங்கணம் கட்டிக்கிட்டு கால்நடையா புறப்பட்டு போனான். அப்படி நடந்து நடந்து ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அங்க வந்து உட்கார்ந்தான். அப்போ அந்த மரத்துக்கு கீழே நல்ல வாட்ட சாட்டமான உடம்போட தேவா அங்க உட்கார்ந்திருந்தான். ஆனா அதுதான் தேவான்னு வரதராஜுக்கு தெரியாது. அதே போல இதுதான் வரதராஜுன்னு தேவாக்கு தெரியாது. அப்போ வரதராஜு, ஐயா கொஞ்சம் உட்கார இடம் கொடுப்பீங்களா? தேவா நகர்ந்து அவனுக்கு உட்காரதுக்கு இடம் கொடுத்தான். அங்கேயே 2 பேரும் பரிச்சயமானாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு தேவா, ஊரு நாகேந்திரபுரம். அத கேட்டு பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டான் வரதராஜு. எந்த வேலைக்காக போயிட்டு இருக்கீங்க? பக்கத்து ஊர்ல வரதராஜுன்னு ஒரு மனுஷர் இருக்காராம். அவரை பத்தி கதை கதையா நிறைய கேட்டிருக்கேன். அவரை நேர்ல பாக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் மனசுல இருக்கிறத சொன்னதும் வரதராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 பேருக்குமே இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் அபிமானம் இருக்கு அப்படின்னு இப்ப புரிஞ்சு போச்சு. ஐயா, நான் தான் அந்த வரதராஜன். நான் கூட உங்களை பாக்குறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். அதிர்ஷ்டவசமா நான் உங்களை இங்கேயே பார்த்துட்டேன். உங்களை பத்தி கூட நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி அவங்களுடைய திருட்டு திறமைகளை பத்தி பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, நீங்க ஒரு தடவை இந்த ஊர் ஜமீன்தார் வீட்டுல திருடுனீங்களாமே? சத்தமே இல்லாம இரும்பு படுக்கையே தூக்கி போட்டீங்களாம். அப்படி நிறைய கதை கதையா சொல்லிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? அப்படி தான் கேள்விப்பட்ட கதைகள் எல்லாத்தையும் பத்தி தேவா கேட்டான். அதுக்கு வரதராஜனும் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. நீங்க மட்டும் என்ன நடுக்கடல்ல இருந்தே ஓடத்தை திருடிட்டு வருவீங்களா? அது மட்டும் எப்படி சாத்தியம்? அப்படி வரதராஜன் கேட்டதும் தேவாவும் சந்தோஷப்பட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வரதராஜு, உங்களை சந்திக்க நான் ரொம்ப நாளா காத்திருந்தேன். எப்படியோ இன்னைக்கு அந்த வாய்ப்பு என்ன தேடி வந்திருக்கு. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு வேலை எதுவும் இல்லைன்னா எங்க வீட்லயே வந்து தங்குங்க.
அப்படின்னு தேவா கூப்பிடவும் வரதராஜுவும் சரின்னு சொல்லி தேவாவோட வீட்டுக்கு போனாரு. 2 பேரும் கட்டில்ல உட்கார்ந்துகிட்டு அவங்களுடைய திருட்டு திறமைகளை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வரதராஜு, வாங்க சாப்பிட போலாம். அப்படின்னு கூப்பிட்டாரு தேவா. 2 பேரும் சாப்பாடு சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்தாங்க. தேவா வரதராஜுக்கு தன்னோட பெருமையெல்லாம் காட்டுறதுக்காக ஊர் தலைவர் வீட்ல இருந்து திருடிட்டு வந்த தங்க தட்டுல அவனுக்கு சாப்பாடு வச்சான். தானே பெரிய திருடனான வரதராஜுவோட கண்ணுல அந்த தங்க தட்டு பட்டுச்சு. தேவாவும் ஒரு பெரிய திருடன் அப்படிங்கறதுனால வரதராஜுவோட பார்வைக்கான அர்த்தம் என்னன்னு தேவாவுக்கும் புரிஞ்சுது. எப்படியாவது இந்த தட்டை ராத்திரி தூக்கிடணும். அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான் வரதராஜு. ஒரு திருடனோட புத்தி இன்னொரு திருடனுக்கு தான் தெரியும் அப்படிங்கறதால வரதராஜு என்ன நினைக்கிறான்னு தேவாக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தேவா பரன் மேல அந்த தங்க தட்டை எடுத்து வச்சான். அத பார்த்த வரதராஜு, தேவா, நான் அந்த பரனுக்கு கீழேயே படுத்துக்கிறேன். அப்படி சொன்னதும் தேவாவுக்கு வரதராஜு என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சு போச்சு. அந்த பரனுக்கு மேலதான் தங்க தட்டு இருந்துச்சு. தானே பெரிய திருடங்கிறதுனால அன்னைக்கு ராத்திரி இந்த தட்டு திருடு போயிரும் அப்படின்னு தேவாவுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால அந்த தங்கத்தட்டு முழுக்க தண்ணி நிரப்பி வச்சான். தட்டு கொஞ்சம் அசைஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிற தண்ணி கீழே சிந்தி இவங்களை எழுப்பி விடுற மாதிரி வச்சான். அப்புறம் 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. அர்த்த ராத்திரி ஆனதும் வரதராஜு எந்திரிச்சு பரன் மேல இருந்த தங்கத்தட்டை பார்த்தான். ஓஹோ, தங்கத்தட்டு ஃபுல்லா தண்ணி நிரப்பி வச்சிருக்கியா? இப்ப பாரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வரதராஜு அந்த தட்டுக்குள்ள நிலக்கரி எடுத்துட்டு வந்து வச்சான். அந்த கறி தட்டுக்குள்ள இருந்த எல்லா தண்ணியையும் உறிஞ்சிடுச்சு. அப்படி வரதராஜு அந்த தங்க தட்டை சத்தமே இல்லாம திருடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனான். அதே ஊர்ல உள்ள குளத்துல புதைச்சு வச்சான். அடையாளத்துக்காக அதுக்கு மேல ஒரு கம்பையும் நட்டு வச்சான். அப்படியே வெளியில போனா சந்தேகம் வரும் அப்படின்னு திரும்பி தேவா வீட்ல வந்தே படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தேவா எந்திரிச்சு மேல பார்த்தான். அங்க அந்த தங்க தட்டு இல்ல. ஓ, தட்டை தூக்கிட்டியா? அப்படின்னு வரதராஜுவ கூர்ந்து கவனிச்சான். அவனோட பேண்ட் முட்டிக்கால் வரைக்கும் நனைஞ்சிருக்கிறத தேவா பார்த்தான். முட்டிக்கால் வரைக்கும் நனைஞ்சிருக்குன்னா கண்டிப்பா இது நம்ம ஊர்குளமா தான் இருக்கும். அப்போ தங்கத்தட்டும் கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். அப்படின்னு தேவா குளத்துக்கு போய் பார்த்தான். அப்போ குளத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு கம்பு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள இறங்கி போய் அங்க தேடி பார்த்தான். அங்க தங்கத்தட்டு கிடைச்சது. அந்த தங்கத்தட்டை எடுத்துக்கிட்டு தேவா வீட்டுக்கு திரும்பி வந்தான். அடுத்த நாள் காலையில வரதராஜன் எந்திரிச்சு மேல பார்த்தப்போ அங்க அந்த தங்கத்தட்டு இருந்துச்சு. தேவா, உங்க வீட்ல 2 தங்கத்தட்டுகள் இருக்கா? இல்ல இல்ல, ஒண்ணுதான் உண்டு. இது நீ குளத்துல புதைச்சு வச்ச அதே தட்டுதான். இத கேட்டு வரதராஜு அப்படியே திகைச்சு போயிட்டான். அப்புறம் ஒருத்தருடைய திருட்டுத்தனம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சிரிச்சாங்க. அன்னையில இருந்து புத்திசாலித்தனமா திருட்டுத்தனங்கள் செஞ்சு 2 பேரும் ஆழமான நண்பர்கள் ஆனாங்க.